الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய மாணவர்களே, அல்லாஹின் மாபெரும் கிருபையினால் ஆன்லைன் குர்ஆன் மனன வகுப்பு என்கிற இந்த குழுமத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சுபுஹு தொழுகைக்கு பிறகு இந்திய நேரப்படி 6 to 7 மார்னிங் 6 to 7 தஜ்வீத் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த ஆன்லைன் குர்ஆன் மனன வகுப்பின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தஜ்வீதுல ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமான இத்காம் என்கிற ஒரு சட்டத்தை பற்றி நாம் பார்க்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். போன வாரம் நம்ம என்ன சட்டத்தை பார்த்தோம்? இல்ஹாருடைய சட்டத்தை பார்த்தோம். இல்ஹார்னா என்ன? வெளிப்படுத்துதல், வெளியாக்குதல். அதனுடைய சட்டம் என்ன என்பதனை சென்ற வாரம் நாம் ஓரளவிற்கு நன்றாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்? இத்காம். இத்காமுடைய சட்டத்தை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பார்க்குமா? சரி. ஸ்கிரீன்ல உங்களுக்கு எதுவும் தெரியுதுங்களா? தெரியுதா? ஓகே. பாருங்க, இத்காம். இத்காம் ஹம்சா தால் கைன் மீம். இத்காம். இத்காமுடைய சட்டம். இத்காம் என்றால் என்ன? நல்ல கவனிங்க. இத்காம் என்கிற இந்த சட்டத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? வரிசை பிரகாரம் பாருங்க. இத்காமுடைய சட்டம். இத்காம் என்றால் என்ன? ஓகேங்களா? கீழே பாருங்க. இத்காம் என்றால் இணைத்தல் என்று பொருளாகும். இத்காம்னா என்ன? இத்காம் என்ற இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? இணைத்தல். இணைத்தல். சரிங்களா? அடுத்து பாருங்க. இத்காமுடைய சட்டம். இத்காமுடைய சட்டம் என்ன? நூனை சாக்கின் அல்லது தன்வீன் இவைகளுக்கு பின் இத்காமுடைய 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று இருந்தால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு அடுத்து வரும் எழுத்தோடு இணைத்து ஓத வேண்டும். இத்காமுடைய சட்டம் என்ன? நூனை சாக்கின் அல்லது தன்வீன். நூனை சாக்கின்னா என்ன? சுக்குன் பெற்ற நூன். அந்த நூனுக்கு மேல சுக்குன் இருக்கும், அதுக்கு தான் சுக்குன் பெற்ற நூன் நூனை சாக்கின்னு சொல்லுவாங்க. அல்லது தன்வீன். தன்வீன்னா என்ன? ஃபதஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். நம்ம மக்தப் மதரசால படிச்சிருப்போம்ல, தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ். அப்ப இதுக்கு தன்வீன்னு சொல்லுவோம். நூனை சாக்கின் அல்லது தன்வீன். தன்வீன் இவைகளுக்கு பின் இத்காமுடைய 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று இருந்தால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு அடுத்து வரும் எழுத்தோடு இணைத்து ஓத வேண்டும். பின்னாடி நம்ம அந்த உதாரணத்தை பார்க்கும்போது நமக்கு இலகுவாக விளங்கும். இத்காமுடைய எழுத்துக்கள் 6 அவைகள். இத்காமுடைய எழுத்துக்கள் எத்தனை? 6 அவைகள். யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இந்த எழுத்துக்களை எருமலூன என்று சுருக்கமாகவும் சொல்வார்கள். யா, ரா, மீம், லாம், வாவ், நூன் இப்படின்னு நம்ம நினைவு வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா மொத்தத்துல எர்மலூன அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லி இப்படி சொன்னு வைங்களா, எருமலூன என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஈஸியா என்ன செஞ்சிடும், மனசுல பதிஞ்சிரும். சரிங்களா? அப்போ யா, ரா, மீம், லாம், வாவ், நூன், எர்மலூன இந்த எழுத்துக்கள் இத்காமுடைய எழுத்துக்கள். சரிங்களா? சரி, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க பார்ப்போம். இத்காம். இத்காமுடைய சட்டம்.
இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இதுகாமையும் இதுகாமுடைய சட்டத்தையும் பார்க்க போறோம். முதல்ல இதுகாம் என்றால் என்ன? இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருளாகும். இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருளாகும். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இதுகாமுடைய சட்டம். இதுகாமுடைய சட்டம் என்ன? நூனை சாக்கின் அல்லது தன்வீன் இவைகளுக்கு பின் இதுகாமுடைய 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று இருந்தால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு அடுத்து வரும் எழுத்தோடு இணைத்து ஓத வேண்டும். இதுகாமுடைய எழுத்துக்கள் 6. எதெல்லாம்? யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இந்த எழுத்துக்களை எர்மலூன என்று சுருக்கமாகவும் சொல்வார்கள். இதுகாமுடைய சட்டத்தை பார்த்தோமா? இப்ப இந்த இதுகாமுடைய சட்டத்திலேயே உள்ளக்க ஒரு 2 சட்டம் வரும். அதையும் நம்ம சேர்த்து பார்க்கிறோம். சரிங்களா? பாருங்க, இதுகாம் நம்ம படிச்சோம். பாருங்க, இங்க பாருங்க, இதுகாம் 2 வகைப்படும். முதல்ல இதுகாம்னா என்னன்னு படிச்சோம். இதுகாம் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னு படிச்சோம். இதுகாமுடைய சட்டத்தை படிச்சோம். இப்ப என்ன பார்க்க போறோம்? இதுகாம் 2 வகைப்படும். சரிங்களா? ஒண்ணு என்ன? இதுகாமுன் பிகுன்னா. இதுகாமுன் பிகுன்னா. ரெண்டாவது என்ன? இதுகாமுன் பிலாகுன்னா. இதுகாமுன் பிகுன்னா, இதுகாமுன் பிலாகுன்னா. இதுகாம்னா என்ன? நமக்கு தெரியும், இணைத்தல் அப்படின்னு. இதுகாம்னா என்ன? இணைத்தல் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இவன் புதுசா குன்னான்னு சொல்லிட்டு படிக்கிறவன் என்ன? குன்னானா என்ன பாருங்க. குன்னா என்றால் என்ன? குன்னா என்றால் மூக்கில் இருந்து வரும் சப்தத்திற்கு சொல்லப்படும். மூக்கில இருந்து அந்த சப்தம் வரும். சரிங்களா? இதுக்கு குன்னா என்று சொல்லப்படும். குன்னா என்றால் மூக்கில் இருந்து வரும் சப்தத்திற்கு சொல்லப்படும். சரி, இப்ப அடுத்து நம்ம மெயினா நம்ம என்ன பார்த்தோம்? இதுகாம் 2 வகைப்படும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுகாம் 2 வகைப்படும். ஒண்ணு என்ன? இதுகாமுன் பிகுன்னா. இரண்டாவது என்ன? இதுகாமுன் பிலாகுன்னா. சரி, அடுத்து குன்னா என்றால் என்ன? குன்னா என்றால் மூக்கில் இருந்து வரும் சப்தத்திற்கு சொல்லப்படும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இதுகாமுன் பிகுன்னா, இதுகாமுன் பிலாகுன்னான்னு படிச்சோம்ல. இப்ப இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் 4. மொத்தத்துல இதுகாமுடைய எழுத்துக்கள் 6. ஃபர்ஸ்ட் படிச்சோம். இதுகாமுடைய எழுத்துக்கள் 6. அந்த 6ல தான் 4 இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்து, 2 இதுகாமுன் பிலாகுன்னாவுடைய எழுத்து. சரிங்களா? இதுகாமுன் பிகுன்னா, நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பிறகு ஒரே நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. நான் கிளாஸ்ல இருக்கிறேன். சரி, ஓகே, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி வைங்க, நம்ம ஐடி அனுப்பி வைக்கிறோம். அப்ப இதுகாமுன் பிகுன்னா, இதுகாமுன் பிலாகுன்னா அப்படின்னா என்ன? நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பிறகு இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல இணைக்கவும் செய்யணும், குன்னாவும் செய்யணும். இதுகாமுன் பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இதுகாம் மட்டும் செய்யணும், குன்னா செய்யக்கூடாது. குன்னா செய்யணும்னா அதிகமா குன்னா இருக்கும், அதிகமா குன்னா செய்யக்கூடாது. சரிங்களா? பிலாகுன்னா குன்னா இருக்காது அங்க. சரிங்களா? நம்ம உதாரணத்தை பார்க்கும் போது நமக்கு விளங்கும். இதுகாமுன் பிகுன்னா, இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் 4. அவைகள் என்ன? யா, மீம், வாவ், நூன். இது இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள். சரி, இதுக்கு நம்ம உதாரணம் கீழே இருக்கு. சட்டத்தை முதல்ல பாருங்க. நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பின் இந்த எழுத்துக்கள் வந்தால், எங்க இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இதுகாமும் செய்ய வேண்டும், குன்னாவும் செய்ய வேண்டும். இதான் சட்டம். பொதுவா இதுகாமுடைய சட்டம் என்ன? நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பிறகு இதுகாமுடைய எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? இணைத்து படிக்கணும். இது இதுகாமுடைய பொதுவான சட்டம். அந்த இதுகாமுடைய 2 வகையா பிரியுத. இதுகாமுன் பிகுன்னா, இதுகாமுன் பிலாகுன்னா. இதுகாமுன் பிகுன்னானா என்ன? நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பிறகு இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்துக்களான 4 எழுத்துக்கள்ல இருந்து ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அங்க குன்னாவும் செய்யணும், இதுகாமும் செய்யணும். இதுகாம் பிலாகுன்னாவுடைய எழுத்து வந்துச்சுன்னா அங்க இதுகாம் மட்டும் செய்யணும், குன்னா செய்ய தேவையில்லை. இப்ப நம்ம உதாரணத்தை பார்க்கும்போது நமக்கு விளங்கும். சரிங்களா? சரி, இப்ப நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா இல்லையா அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்கள்டையா நான் கேட்கிறேன்.
முவஃபிக், சொல்லுங்க ஹஜ்ரத். இப்ப நடத்தப்பட்ட இதுகாமுடைய சட்டம் உங்களுக்கு விளங்கிச்சா? விளங்கிச்சு ஹஜ்ரத். சரி, சொல்லுங்க பாப்போம். நீங்க நான் நடத்துன மாதிரியே நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுகாம். ம். இதுகாம் சட்டம். இதுகாம் என்றால் என்ன? ஓகே. இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருளாகும். இதுகாம் என்ற அந்த வார்த்தைக்கு இணைத்தல் என்று பொருளாகும். ஓகே, அடுத்து. இதுகாமின் சட்டம். இதுகாமுடைய சட்டம். நூனை சாக்கின் அல்லது தன்மீன் இவைகளுக்கு பின் இதுகாமுடைய 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் இதுகாம் பதிக்க வேண்டும். நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு அடுத்து வரும் எழுத்தோடு இணைத்து படிக்க வேண்டும். இதுகாமுடைய எழுத்து 6. அவை யா, மீம், வாவ், நூன், லாம், ரா. அத எர்மலூன அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யா, ரா, மீம், லாம், வாவ். அந்த எர்மலூன ஞாபகம் வச்சுக்கிட்டாவே அந்த எழுத்துகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? சுருக்கமாக எர்மலூன என்று சொல்வார்கள். ஓகே, அடுத்து. இதுகாம் 2 வகைப்படும். அவை இதுகாமுன் பிகுன்னா, இதுகாமுன் பிலா குன்னா. குன்னா என்றால் என்ன? குன்னா என்றால் மூக்கிலிருந்து வரும் சத்தத்திற்கு சொல்லப்படும். இதுகாம் எழுத்துக்கள் யா, மீம், வாவ், நூன். இவைகள் இதுகாமுன் பிகுன்னாவுடைய சட்டத்தை சொல்லுங்க. இதுகாம் பிகுன்னா சட்டம் நூனை சாக்கின் தன்வீன் அல்லது இவைகளுக்கு பிறகு இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்து வந்ததென்றால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு அடுத்து வரும் எழுத்தோடு இணைப்பதோடு குன்னாவும் செய்ய வேண்டும். பிலாகுன்னாவுடைய சட்டம் என்ன? நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பிறகு இதுகாமுன் பிலாகுன்னாவுடைய எழுத்தான அந்த 2 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்ததென்றால் அங்க இதுகா மட்டும் செய்யணும். என்ன செய்யக்கூடாது? குன்னா செய்யக்கூடாது. நான் நடத்துறது உங்களுக்கு புரியுதா? நல்லா சொல்ல தெரியலையா? சரி, வேற யாரு சொல்றீங்க? இவ நடத்தின இந்த இதுகாமுடைய சட்டத்தை வேற யார் சொல்றீங்க? நான் சொல்றேன். சொல்லுங்க. இதுகாம் உடைய சட்டம். இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருளாகும். இதுகாம் உடைய சட்டம் நூனை சாக்கின் அல்லது தன்வீன் இவைகளுக்கு பின். நூனை சாக்கின்னா என்ன? தன்வீன்னா என்ன? நூனை சாக்கின் என்றால் சுக்குன் பெற்ற நூன். தன்வீன் தோ ஜபர், தோ சேர், தோ பேஷ், ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், தம்மத்தைன். ஓகே. நூனை சாக்கின் அல்லது தன்வீன் இவைகளுக்கு பின் இதுகாமுடைய 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு ஒரு எழுத்தோடு இணைத்து ஓத வேண்டும். இதுகாமுடைய எழுத்துக்கள் யா, ரா, மீம், லாவ், வாவ், நூன். இவை எர்மலூன எனவும் அழைக்கப்படுகிறது. எருமலூன என்றும் சொல்வார்கள். இதுகாம் 2 வகைப்படும். இதுகாமுன் பிகுன்னா, இதுகாமுன் பிலா குன்னா. இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? அதோடைய சட்டம் என்ன? இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் 4. அவை யா, மீம், வாவ், நூன். இதுகாமுன் பிகுன்னாவின் சட்டம் நூனை சாக்கின் அல்லது தன்வீன் இவைகளுக்கு பின் இதுகாமுன் பிகுன்னாவின் எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் இதுகாமும் செய்ய வேண்டும், குன்னாவும் செய்ய வேண்டும். எதை?
நூனை சாக்கினையும் தன்வீனையும். நூனை சாக்கினையும் தன்வீனையும். ஓகே. இதுகாமுன் பிலா குன்னா. இதுகாமுன் பிலா குன்னாவின் எழுத்துக்கள் 2. லாம் ரா. இதுகாமுன் பிலா குன்னாவின் சட்டம் நூனை சாக்கின் அல்லது தன்வீன் இவைகளுக்கு பின் இதுகாமுன் பிலா குன்னாவின் எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு அடுத்து வரும் எழுத்துக்களோடு இணைத்து ஓத வேண்டும். உன்னா செய்யக்கூடாது. சரி, ஓகே, மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து வேற யார் சொல்றீங்க? கூஃபி சொல்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்றீங்களா? சரி சார். சொல்லுங்க. இதுகாம். இதுகாம் என்றால் இணைத்தல் என்று பொருள். ஓகே. இதுகாமுடைய சட்டம் அப்படின்னா நூனை சாக்கின் அல்லது தன்வீன். நூனை சாக்கின்னா என்ன, தன்வீன்னா என்ன? நூனை சாக்கின் அப்படின்னா சுக்குன் பெற்ற எழுத்துக்களை நூனை சாக்கின் அப்படின்னு சொல்லுவோம். தன்வீன் அப்படின்னா தோசேர், தோ ஜபர், தோ பேஸ் இப்படி வரத வந்து தன்வீன் சொல்லுவோம். ஓகே. நூனை சாக்கின் அல்லது தன்வீன் இவைகளுக்கு பின்னால் இதுகாமுடைய 6 எழுத்துக்கள் வந்தால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் சேர்த்து நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு அடுத்து வரும் எழுத்தோடு இணைத்து படிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து வரும் எழுத்தோடு இணைத்து படிக்க வேண்டும். ஓகே. அடுத்து இதுகாம் வந்து எத்தனை வகையாக பிரியுது? இதுகாம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இதுகாமுன் பிலாஹுன்னா, மற்றொன்று இதுகாமுன் பிலாஹுன்னா. பிகுன்னா பிலாகுன்னா. இதுகாமுன் பிகுன்னா, இதுகாமுன் பிலாகுன்னா. இதுகாமுன் பிகுன்னானா என்ன? இதுகாமுன் பிஹுன்னா அப்படின்னா இவைகளுடைய எழுத்துக்கள் வந்து 4. யா. இதுகாமுன் பிகுன்னா என்றால் என்ன அப்படின்னா இதுகாமும் செய்ய வேண்டும், குன்னாவும் செய்ய வேண்டும். இதுகாம் பிகுன்னாவுடைய சட்டம் என்ன அப்படின்னா நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பிறகு இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்தான 4 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் அந்த நூனை சாக்கினையும் தன்வீனையும் அதற்கு அடுத்து வரும் எழுத்தோடு இணைப்பதோடு மட்டுமல்லாமல் குன்னாவும் செய்ய வேண்டும். குன்னா என்றால் என்ன? குன்னா என்றால் மூக்கால் மூக்கிலிருந்து வரும் சப்தத்திற்கு சொல்லப்படும். சரி, இதுகாமுன் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 4. எதெல்லாம்? யா, வாவ், நூன், மீம். யா, மீம், வாவ், நூன். சரி, அது வந்து நம்ம ஷார்ட்டா கூட யா, வாவ், மீம், நூன், யா, யூ மீன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். விளங்கிச்சுல்ல உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் சார். ஓகே. வேற யாராச்சும் சொல்றீங்களா? அன்வர் ராஜா, சொல்றீங்களா? இஸ்ஹாக், நீங்க சொல்றீங்களா? ஃபுயூசுர் ரஹ்மான், நீங்க சொல்றீங்களா? ஏன் யாருமே முன் வர மாட்டிருக்கீங்க? நான் நடத்துறது புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு? சரி, ஹைர். நம்ம வந்து உதாரணத்தோட நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப சட்டத்தை பார்த்தோம், அது உதாரணத்தோட நம்ம பார்க்கும் போதுதான் கூடுதல் விளக்கு நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம உதாரணத்தை பார்க்குவோமா? யார் ஸ்கிரீன்ல எழுதிட்டு இருக்கிறீங்க? யார் ஸ்கிரீன்ல இந்த சேட்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க? தரீஃப் நீங்களா? முவாஃபிக் நீங்களா?
Yes. சரி பாருங்க உதாரணத்தை இதுகாம் பிகுன்னாக்கும் இதுகாம் பிலாகுன்னாக்கும் ஒரு உதாரணத்தை பார்க்க போறோம் பாருங்க. இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் 4 அப்படித்தானே பாருங்க யா வாவ் மீம் நூன். இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை மொத்தம் 4. எதெல்லாம் யா வாவ் மீம் நூன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எந்த எழுத்துக்கு பார்க்க போறோம் யாவுக்கு பார்ப்போம் சரிங்களா. பாருங்க இதுல ஒரு சின்ன ஒரு எழுத்து பிழை இருக்குது. இங்க ஹிசாபை அப்படின்னு வரும் ஹா வரணும் ஆனா இங்க நொகுத்தா ஹா இருக்குது சரிங்களா. அதனால இதை விட்டு இத ஹான் படிங்க பாருங்க. فسوف يحاسب حسابا يسيرا. ஹிசாபன் இருக்குல்ல ஹிசாபன்னு படிக்க கூடாது. ஏன் தன்வீன் இருக்குது. தன்வீனுக்கு அடுத்து என்ன எழுத்து வருது யா வருது. அதனால முதல்ல இணைக்கணும். ஹிசாபன்னு சொல்லாம ஹிசாபை அப்படின்னு நம்ம சொல்லணும். இது இதுகாம் யா இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்தாக இருப்பதனால இணைப்பதோடு மட்டுமல்லாம குன்னாவும் செய்யணும். எப்படி இணைச்சு குன்னா செய்யணும் ஹிசாபை பாருங்க ஹிசாபை இந்த மூக்குல இருந்து வருது பாத்தீங்களா அந்த சத்தம் தான் குன்னா. ஹிசாபை யஸீரா. அடுத்து பாருங்க ஃபமன் யம்லிகு லகும். ஃபமன் அப்படின்னு இருக்குது. இங்க நம்ம ஃபமன் படிக்க கூடாது. ஃபமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்குன் பெற்ற இந்த நூனை யாவோட இணைச்சி குன்னா செய்யணும் பாருங்க. ஃபமன் யம்லிகு லகும். புரிஞ்சுதுங்களா. அடுத்து 2வது லைன்ல பாருங்க வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். அன் யதூபன் படிக்காம அன் யதூப அலைக்கும். இயஷா யர்ஹம்கும். இயஷா இன் அப்படின்னு படிக்க கூடாது. இ அப்படின்னு படிக்க கூடாது. அப்படின்னு படிக்கணும் சரிங்களா. யாக்கு உதாரணம் பார்த்தோமா. அடுத்து வாவுக்கு பார்ப்போமா. வாவுக்கு பாருங்க ஃபீஹா ஃபாகிஹத்துன். இந்த துன் அப்படின்னு இருக்குது. இந்த தன்வீனுக்கு அப்புறம் வாவு இருக்குது. அதனால துன்னுன் படிக்காம தூ அப்படின்னு இணைத்து அங்க குன்னா செய்யணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க இந்த மாதிரி வரும் பொழுது என்ன செய்யணும். இதெல்லாம் இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்தா இருக்கிறதுனால இணைத்து அங்க குன்னா செஞ்சு படிக்கணும். ஓகேங்களா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து எதுக்கு பார்க்க போறோம் மீமுக்கு பார்க்க போறோம் பாருங்க. وَأَنزَلْنَا إِلَيْكُمْ نُورًا مُبِينًا. அடுத்து சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்து இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்து பாருங்க. இங்க هَذَا ذِكْرٌ مَّعِيَ مَّعِيَ هذا ذكر معي சரிங்களா. மீமுக்கு பார்த்துட்டோமா. அடுத்து நூனுக்கு பாருங்க. فذكر إن نفعت الذكرى. இந்த நூனுக்கு அடுத்து சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்து இந்த நூன் வருது சரிங்களா. அதனால இந்த இடத்துல குன்னா செய்யணும். إن نفعت الذكرى. அடுத்து பாருங்க وَلَقَدْ جَاءَكَ مِن نَبَإِ الْمُرْسَلِينَ. மின் அப்படின்னு வந்து என்ன செய்யணும் இணைத்து அங்க குன்னா செய்யணும். இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்களையும் அதனுடைய சட்டத்தையும் அதனுடைய உதாரணத்தையும் பார்த்தோம். அடுத்து இதுகாமுன் பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கள் 2. எதெல்லாம்
லாம் ரா. இதுகாமுன் பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கள் 2 அவைகள் லாம் ரா. இதனுடைய சட்டம் என்ன? நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பின் இந்த எழுத்துக்கள், இந்த 2 எழுத்துக்கள் வந்தால் இதுகா மட்டும் செய்ய வேண்டும், குன்னா செய்யக்கூடாது. உதாரணத்தை பார்ப்போமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் லாமுக்கு வலம் யகுல்லஹு, வலம் யகுன் அப்படின்னு படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? யகுல்லஹு. இந்த இடத்துல குன்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யகுன் அப்படி இல்லை, யகுல் யகுல்லஹு யகுல்லஹு, இங்க குன்னா வராது. சரிங்களா? வலம் யகுல்லஹு இதுகா மட்டும் செய்யறோம், குன்னா செய்ய தேவையில்லை. வலம் யகுல்லஹு சரிங்களா? குஃபுவன் அஹத் வலம் யகுல்லஹு. அடுத்த 2வது உதாரணத்தை பாருங்க. ஃபலவ் ஸதகுல்லாஹ லகான கைரல் லஹும், கைரல் லஹும். ரன்னு படிக்காம ரல் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? அடுத்து ராக்கு உதாரணம் பாருங்க. தன்ஸீலும் மிர் ரப்பில், மின் அப்படின்னு படிக்க கூடாது. மிர் 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 ரப்பில் ஆலமீன். புரிஞ்சுதுங்களா? சரி, சூரா கலம் எடுங்க. சூரா கலம் 68வது அத்தியாயம். சூரா கலம். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அந்த அத்தியாயத்தை எடுங்க. எடுத்துட்டீங்களா? தலீல் படிங்க. ஏற்கனவே நம்ம 2 சட்டம் படிச்சிருக்கிறோம். அந்த 2 சட்டமும் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணி படிங்க. என்னமா? எத்தனாவது ஆயத்துல இருந்து ஹஜ்ரத்? ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. நூன் வல் கலம் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன்ல நூன் வல் கலம் சூரா தெரியுதா உங்களுக்கு? இல்ல ஹஜ்ரத் தெரியல. இல்ல ஹஜ்ரத் தெரியல. இல்ல ஹஜ்ரத் தெரியல. இப்ப தெரியுது. இப்ப தெரியுது ஹஜ்ரத். தெரியுது ஹஜ்ரத். படிக்க ஆரம்பிங்க. தெரியுது ஹஜ்ரத். ஓகே ஹஜ்ரத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نون والقلم وما يسطرون. ஒரு நிமிஷம். இந்த இடத்துல நூன் வல் கலம் இந்த இடத்துல மூச்சு விடாம சேர்த்து படிக்கிறது ரொம்ப சிறந்தது. அதான் அங்க ஸ்டாப் வரும், நிப்பாட்டுவோம். ஆனா அந்த மூச்சை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணணும். நூன் வல் கலமி, அந்த நூனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிப்பாட்டுறோம்ல, அதுக்கப்புறம் அந்த மூச்சிலேயே சேர்த்து படிக்கணும். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். படிங்க. ஓகே சார். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். இடத்துல 2 அந்த மாவை கொஞ்சம் நல்லா நீட்டணும். 3 அலிஃபுக்கு சின்னமத்து இருக்குல்ல, மா அன்த பிநிஅமதி ரப்பிக, அந்த ரா பா இதெல்லாம் நல்லா வல்லினமா சொல்லணும். ரப்பிக பிமஜ், மஜ் ஜீம் இருக்குது, பிமஜ்னூன். படிங்க. மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ. இந்த இடத்துல ஷத்து பெற்ற நூன் இருக்குது. இந்த நூனுக்கு மேல ஷத்து இருக்குது.
எங்கெல்லாம் மீமுக்கும் நூனுக்கும் ஷத் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும், அழுத்தி குன்னா செஞ்சு படிக்கணும். ஒரு நல்ல அழுத்தி குன்னா செஞ்சு படிங்க. وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم. இந்த லஅலா ஹுலுகின் அலீம் இங்க என்ன சட்டம் இருக்குது? إنك لعلى خلق அதுல வந்து இதுஹாருடைய சட்டம் இலுஹாருடைய சட்டம் இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் இலுஹாருடைய சட்டத்தை. புரியல ஹஸ்ரத், எப்படி சொல்லணும்? இந்த இலுஹாருடைய சட்டத்தை சொல்லுங்க. நூனை சாக்கின் தன்வீன் இவைகளுக்கு பிறகு நூனை சாக்கின் அல்லது தன்வீன் இவைகளுக்கு பின் இலுஹாருடைய 6 எழுத்துகளில் ஏதேனும் ஒன்று வந்தால் குன்னா செய்யாமல் ஓத வேண்டும். அதிகம் குன்னா செய்யாமல், குன்னா இருக்கும் கொஞ்சம் இருக்கு, ஆனா அதிகம் குன்னா செய்யாமல் ஓத வேண்டும். அதிகம் குன்னா செய்யாமல் வெளிப்படுத்தி படிக்க வேண்டும். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து தன்வீனுக்கு பின்னாடி என்ன எழுத்து இருக்குது? ஹுலுகின். இந்த காஃபுக்கு கீழே கஸ்ரத்தைன் இருக்குது. இந்த தன்வீனுக்கு பின்னாடி இலுஹாருடைய எழுத்தான இந்த ஐன் வர்றதுனால இந்த இடத்துல வந்து அதிகமா குன்னா செய்யாம அந்த தன்வீனை வந்து என்ன செய்யணும், வெளிப்படுத்தி படிக்கணும். எப்படி? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. சரி, ஓகே. அடுத்து فَسَتُبْصِرُ وَيُبْصِرُونَ. மாஷா அல்லாஹ், நல்லா படிச்சு. இந்த இடத்துல ஃபஸதுப்ஸிரு ஸாத் இருக்குது. ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த இடத்துல இந்த பா சுக்கூன் இருக்கு பாருங்க, இதையும் சரியா கவனிக்கணும். பாங்கிறது கல்கலாவுடைய எழுத்துல ரொம்ப முக்கியமான எழுத்து. அந்த எழுத்து வரும்போது தனியா தெரியணும். ஃபஸதுப்ஸிரு ஸிரு ஸிரு சொல்லக்கூடாது, ஷிருன்னு சொல்லக்கூடாது. அந்த இரண்டிற்கு மத்தியில் தான் சாதுடைய உச்சரிப்பு. ஃபஸதுப்ஸிரு ஸிரு வயுப்ஸிரூன். ஓகே. அடுத்து بِأَيِّكُمُ الْمَفْتُونُ. إِنَّ رَبَّكَ هُوَ أَعْلَمُ بِمَنْ ضَلَّ عَنْ سَبِيلِهِ وَهُوَ أَعْلَمُ بِالْمُهْتَدِينَ. فَلَا تُطِعِ الْمُكَذِّبِينَ وَدُّوا لَوْ تُدْهِنُ فَيُدْهِنُونَ وَلَا تُطِعْ كُلَّ حَلَّافٍ مَهِينٍ هَمَّازٍ مَشَّاءٍ بِنَمِيمٍ. மறுபடியும் ஃபலா துதிஇல் முகذிபீன், அதுல இருந்து படிங்க. فَلَا تُطِعِ الْمُكَذِّبِينَ. இதுல தா இருக்குது, துவா இருக்குது. ஃபலா துதி, அந்த தாக்கும் துவாவுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஃபலா து தி 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 வரும்போது அந்த வாயுடைய அந்த துவாவுடைய மக்ரஜ்ல இருந்து அது வரணும். ஃபலா துதிஇல் முகذிபீன். ஓகே, கரெக்ட். அடுத்து படிங்க. அடுத்து தலீல் படிங்க. வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன். வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினூன். அந்த ஹா நல்ல தெளிவா தெரியணும். அதுக்கு எடுத்து பாருங்க. வலா துதி துதி ஐனுடைய உச்சரிப்புலாம் தெளிவா தெரியணும். வலா துதி குல்ல ஹல்லாஃபிம் மஹீன். ஹல்லாஃபிம் மஹீன் அப்படின்னு படிக்க கூடாது. ஹல்லாஃபிம் மஹீன். இங்க இதுகாம் பிகுன்னாவுடைய சட்டம் இருக்குது. தன்வீனுக்கு பின்னாடி மீம் வருது. அதனால இங்க இணைத்து ஃபின் அப்படின்றத ஃபிம் அப்படின்னு இணைத்து இங்க குன்னாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஹல்லாஃபிம்
مهين هماز هماز இந்த மீமை அழுத்தணும். ஷத் இருக்குல்ல, அழுத்தி குன்னா செஞ்சு படிக்கணும். ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் ஜிம் ஜிம். இங்க மறுபடியும் இதுகாம் பிகுன்னாவுடைய சட்டம் வருது. யா வருது, மீம் வருது பாத்தீங்களா? ஜிம் ஜின்னு படி, ஹம்மாஸின் மஷ்ஷாஇன் அப்படி படிக்க கூடாது. அந்த மாதிரி ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் அப்படி படிக்காம இந்த ஜின் இந்த தோசைக்கு அடுத்து கஸ்ரத்தைனுக்கு அடுத்து மீம் வர்றதுனால இணைத்து குன்னா செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் அழகு தரும். குர்ஆன் ஓதும் போது இந்த குன்னா தான் நமக்கு அழகு தரும். சரிங்களா? பாருங்க, ஹம்மாஸிம் ஹம்மாஸிம் அந்த இடத்துல இணைத்து குன்னா செய்யணும். சரிங்களா? மஷ்ஷாஇம் பினமீம். பெரிய மத்து வந்தா 5 அலிஃபுக்கு வந்து என்ன செய்யணும்? நம்ம நீட்டி படிக்கணும். ஓகேங்களா? தலீல் லைன்ல இருக்கீங்களா? படிங்க. அடுத்து மன்னாஇல். மன்னாஇல் லில் கைரி முஅ்ததின் அஸீம். இங்க என்ன சட்டம் வருது? என்னென்ன சட்டம்லாம் வருது? முஅ்ததின் அதுக்கு அடுத்து இதுஹாருடைய அதுக்கு முன்னாடி பாருங்க, மன்னாஇல் ஐனுக்கு கஸ்ரத்தைன் தோசைர் இருக்குது. அதுக்கப்புறம் லாம் வருது. லாம் எதோடைய எழுத்து? இதுகாம் பிலா குன்னாவுடைய எழுத்து. அப்போ அந்த இடத்துல இதுகாம் மட்டும்தான் செய்யணும், உன்னா செய்ய தேவையில்லை. மன்னாஇல் இல் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அப்படிலாம் உன்னா செய்ய தேவையில்லை. சரிங்களா? மன்னாஇல் இல் அப்படின்னு இன்ன இல்லா நம்ம வந்து செய்யறோம், இணைக்கிறோம். ஐனை கொண்டு லாமோட இணைக்கிறோம். மன்னாஇல் லில் கைரி லில் கைரி மன்னாஇல் லில் கைரி முஅ்ததின் 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 அஸீம். இங்க என்ன சட்டம் இருக்கு? இதுஹாருடைய சட்டம் இருக்குது. ஓகே, அடுத்து படிங்க. உதுல்லிம் பஅத ذلك زنيم أن كان ذا مال وبنين. இந்த வசனத்துல என்ன சட்டம் இருக்கு? இக்ஃபாவுடைய சட்டம் இருக்குது. அதை விட்டுருவோம். நம்ம படிச்ச இதுகாமுடைய சட்டத்துல இருந்து சொல்லுங்க. இன்னைக்கு படிச்ச சட்டம் இது அந்த இடத்துல பாருங்க. இதுதான் பிகுன்னாவோட சட்டம் இருக்குது. ஓகே, அடுத்து படிங்க. إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. சரி, போதும். 15 வசனத்தை படிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே சார். அப்போ இல்ஹாருடைய சட்டத்தை பார்த்திருக்கோம், இதுகாமுடைய சட்டத்தை பார்த்திருக்கோம். இல்ஹார்னா என்ன, இதுகாம்னா என்ன? நூனை சாக்கின் தன்வீனுக்கு பின்னாடி இல்ஹாருடைய எழுத்து வந்தா என்ன செய்யணும்? இதுகாமுடைய எழுத்துக்களான இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் வந்தா என்ன செய்யணும்? இதுகாம் பிலாகுன்னாவுடைய எழுத்து வந்தா என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல குர்ஆன் ஓதும் போது இந்த 2 சட்டத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதிகமா குர்ஆனோடு நம்ம தொடர்பு வைக்கணும். அதிகமா குர்ஆனை ஓதணும். அப்படி ஓதும் பொழுது இந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணி படிக்கும் பொழுது நாம் ஓதக்கூடிய அந்த ஓதுதல் நமக்கு மன நிம்மதியை தரும், ஒரு மனமாற்றத்தை தரும். இன்னும் அதிகமா ஓதணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு அதன் மீது உண்டான ஒரு விருப்பத்தை வந்து என்ன செய்யும்? அது ஏற்படுத்தும். சரிங்களா? சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு குர்ஆனை படிக்கிறதுக்கும் தஜ்வீது முறைப்படி மஹரஜ சரியான ஒரு முறையில உச்சரிச்சு அப்படி ஓதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? இந்த இதுகாமுடைய இல்ஹார் இதுகாம் இந்த 2 சட்டத்தையும் ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிளாஸை நம்ம வந்து என்ன செய்து முடிச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சின்ன சின்ன சட்டங்கள். நம்ம சின்ன சின்ன சட்டம் படிக்கிறது பெருசு இல்லை. அந்த சின்ன சட்டத்தை அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம குர்ஆன் ஓதும் போது நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதற்காக வேண்டி இங்கு ஒன்று கூடினோமோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்து
நமது நாவிலிருந்து வரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சரியான ஒரு முறையில் படித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நிரப்பமாக பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله.